2026 FIFA வேர்ல்ட் கப் என்ற எல்லாருக்கும் யாஃபாம் ஃபஸ்ட்டுக்கே யாஃபாம் வர வந்து கேப் வேர்டு அணியை தான். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புக்கு வந்து இல்லை வெளியே போனாலும் எல்லாரோட மனசிலையும் இடம் பிடிச்ச ஒரு டீம் சொன்னால் அது வந்து கேப் வேர்டு அணியை தான். அதுலேயும் வந்து வொசின்ஹா கோல் கீப்பர் நல்லா ப்ளே பண்ணார். அவரும் அவரோட டீமும் ஃபுல்லாக வந்து எல்லாரோட மனசிலையும் இடம் பிடிச்சிட்டாங்க. இந்த கேப் வேர்டு நாடு வந்து போர்த்துக்கல். போர்த்துக்கல்லேருந்து 2800 முதல் 3000 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்குது. ஆனால் இருந்தாலும் வந்து போர்த்துக்கலோட மிச்சம் நெருங்கிய தொடர்புக்கு இந்த கேப் வேர்டு வந்து அமைஞ்சிக்கு வந்து புவியியல் ரீதியாக வந்து அட்லாண்டிக் கடலில் செனகல் நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிக்குது. 15ஆம் நூற்றாண்டில் வந்து போர்த்துகீயர்களால் இந்த தீவுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுலேருந்து கிட்டத்தட்ட 1975ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து போர்த்துகீயர்களோட ஆட்சி கீழே தான் இருந்திக்கு. அவங்களோட குடியேற்றமாக அவங்க பயன்படுத்தி கொண்டு இருந்தியாங்க. 1975ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தான் போர்த்துகீயர்லேருந்து இவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிக்குது. பிரதான வருமானம் வந்து மீன்பிடியும் சுற்றுலாத்துறையுமாக தான் நீக்குது. போர்த்துகீய மொழியை தான் பிரதானமாக பேசினாலும் இவங்க வந்து கேப் வேர்டியன் கிரியோஸ் என்ற மொழியைத்தான் அவங்களோட மொழியாக பாவிச்சு கொண்டிருக்காங்க. இந்த நாட்டில் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் குறைவு. இந்த நாட்டை பரப்பளவு கிட்டத்தட்ட 4033 சதுர கிலோமீட்டர். இது வந்து இலங்கையை போன்று 16ல் 1 மடங்கு தான் இந்த கேப் வேர்டு நாடு. அவ்வளோ சின்ன ஒரு நாடு கேப் வேர்டு. ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் வந்து வேர்ல்ட் கப்பில் வந்து ஒரு கலக்கி எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய அளவில் இடம் பிடித்த ஒரு சின்ன நாடாக 2026 வேர்ல்ட் கப்பில் கேப் வேர்டு அமையுது.